வணக்கம். வணக்கம் சந்துரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சனிக்கிழமை நாள். சனிக்கிழமை நாள் அப்படின்னு போது கொஞ்சம் வேலைப்பாடு காரணமாக கொஞ்சம் தாமதமாக இந்த காணொலி வருகிறது. ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா ஓடுபடுத்திருக்க. உண்மையில் ஜோ ரூட்டின் சாதனை என்பது சந்துரு சத்தம் இல்லாமல் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் போன்று அமுக்கடியா இருந்துட்டு செய்யுன்னு சொல்லுவாங்க சில பேர். நம்ம விராட் கோலி பேசுவாங்க. இப்ப அந்த சாதனைகள் பார்க்கும்போது இல்ல. ஆனா ஜோ ரூட் பெரிய அளவில் சத்தம் போடாமல் அவ்வளவு பற்றிய ஒரு முக்கியமான வீரராக பேசப்படாமல் இப்பொழுது டெஸ்ட் போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவரில் 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றனர். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதான் சொல்றது, அந்த அமைதியா இருக்கிற இடத்துல அந்த ஆக்ரோஷமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம்னா, அதாவது இப்ப 77 வருஷங்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணியினுடைய முதல் 4 வீரர்கள் 70 ஓட்டங்களை தாண்டி இருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்ல. அதாவது முதல் 4 துடுப்பாட்ட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜாக் ரோலி 84 ஓட்டங்கள், பென் டக்கர் 94 ஓட்டங்கள், ஒலிபெப் 71 ஓட்டங்கள், ஜோ ரூட் 150 ஓட்டங்கள். 150 வருட கிரிக்கெட் வரலாற்றில் கிட்டத்தட்ட 77 வருடங்களுக்கு பின்னர் இங்கிலாந்து அணி இப்படி ஒரு சாதனையை பெற்றிருக்கு. எனவே அதான் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் சாதனைகளை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஏற்கனவே ஜோ ரூட்டின் சாதனைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி விடலாம். டெஸ்ட் போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களை 200 போட்டிகளில் 15,921 ஓட்டங்களை பெற்றவர் சச்சின் டெண்டுல்கர். 51 சதங்களை பெற்றிருக்கின்றார். அவர் தான் கூடுதலான சதங்களையும் பெற்றவர். 45 சதங்களை பெற்றவர் ஜாக் ஸ்கலிஸ். ரிக்கி பாண்டிங் பெற்றுக்கொண்ட சதங்கள் 41. குமார் சங்கக்கார, ஜோ ரூட் ஆகியோர் இப்பொழுது தலா 38 சதங்களை பெற்றிருக்கின்றார்கள். குமார் சங்கக்கார மற்றும் ராகுல் டிராவிட், ஜாக் ஸ்கலிஸ் ஆகியோர் பெற்றுக்கொண்ட கூடுதலான ஓட்டங்களை ஒரே நாளில் தாண்டி போனார். ஒவ்வொரு ஓட்டங்கள் தான் ஜாக் ஸ்கலிஸுக்கும் டிராவிட்டுக்கும் ஒரு ஓட்டமும், குமார் சங்கக்காரருக்கு நினைக்கிறேன் 30-40 ஓட்டங்கள் அப்படித்தான் வித்தியாசம் இருந்தது. எனவே அதன் காரணமாக சகலருடைய ஓட்ட எண்ணிக்கைகளையும் ஒரே நாளில் தாண்டக்கூடிய நிலைமை ஜோ ரூட் கிடைத்தது. எனவே ஜோ ரூட் இப்பொழுது 13,409 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். சங்கக்கார 12,400 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு முன்னால் இருக்கின்றவர்களில் ராகுல் டிராவிட் 13,288 ஓட்டங்கள், ஜாக் ஸ்கலிஸ் 13,289 ஓட்டங்கள். எனவே ஜோ ரூட் சத்தமில்லாமல் இந்த சாதனையை இப்பொழுது படைத்திருக்கின்றார். இனி சச்சினின் சாதனை இவரால் தொட முடியுமா? வாய்ப்பு இருக்கின்றது. 34 தான் வயது. இன்னும் அவருக்கு விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. டெஸ்ட் போட்டிகளில் பொதுவாக இங்கிலாந்தின் வீரர்கள் என்று பார்க்கின்ற வேளையில் ஃபிட்டாகவும் இருந்தால் அதிக காலம் இங்கிலாந்தில் ஆரம்ப காலங்களில் 40 வயது என்பதுதான் கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெறுகின்ற வயதாக இருந்தது. இப்பொழுதுள்ள நவீன கிரிக்கெட்டில் தான் இந்த 35 வயது வந்தது. எனவே 35, 36, 37 வயது என்று பார்த்தால் கூட சந்துரு இன்னும் 2 அல்லது 3 வருடங்கள் இருக்கின்றன. அதே போன்று நேற்றைய தினத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இங்கிலாந்து சராசரியாக ஒரு வருடத்துக்கு 12 போட்டிகள் விளையாடுகின்றதாம். அதே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா சராசரியாக 8 போட்டிகள் விளையாடுகின்றன. இங்கிலாந்துக்கு அதிகமான போட்டிகள் கிடைக்கின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் அதிக போட்டிகள் விளையாடும். கிட்டத்தட்ட இன்னொரு 24 போட்டிகள் என்று பார்த்தாலும் 48 இன்னிங்ஸ் அல்லது 50 இன்னிங்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். சராசரியாக ஒரு இன்னிங்ஸுக்கு 40 ஓட்டங்கள் என்று பார்த்தாலும் 2000 ஓட்டங்களை அவருடைய சராசரி 50. எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் அதை தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சில வேளைகள் 51 சதங்களை பெற முடியாமல் போனாலும் இந்த ஓட்ட எண்ணிக்கை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வயது, ஃபிட்னஸ், அதே போன்று உபாதைகள் இல்லாமல் தொடர்ந்து விளையாட வேண்டும். எல்லா போட்டிகளிலும் இப்பொழுது உள்ள ஃபோம் இந்த தொடரில் அவர் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற வேளையில் இன்னும் 1 வருடம் 2 வருடத்துக்கு விளையாடலாம். இந்த ஃபோமில் இருப்பார் நினைக்கிறேன். தொடர்ந்து சகல போட்டிகளில் பிரகாசித்துக் கொண்டு வருகின்றார். சரி, அதே போன்று சந்திரன் நாங்கள் இந்த ஸ்கோர் விவரங்களை ஞாபகப்படுத்தி போட்டு போட்டிக்கு என்ன நடக்கும் என்ற விஷயங்களை பார்க்கலாம். நான் நேற்று சொன்னது போன்று 600 ஓட்டங்களை தொடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்கின்றது. 544 ஓட்டங்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருக்கின்றார்கள். பென் ஸ்டோக்ஸ் நேற்றைய தினம் கொஞ்சம் வெப்பம் காரணமாக, டயர்ட்னஸ் காரணமாக மைதானத்தை விட்டு வெளியேறினவர் துடுப்பாட்டத்தின் பொழுது. மீண்டும் இப்பொழுது விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டதும் துடுப்படுத்தாடுவதற்கு வந்து ஆடுகளத்தில் காணப்படுகின்றார். எனவே அதிரடியாக அவர் துடுப்படுத்தாடக்கூடிய வாய்ப்பு இன்னும் காணப்படுகின்றது. நிச்சயமாக இருக்கின்றது. 77 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காமல் காணப்படுகின்றார். அவரோடு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றவர் லியாம் டவுசன். இவர் சகலதுறை சுழற்பந்து வீச்சாளர் தான் சொல்ல வேண்டும். 21 ஓட்டங்களை அதே போன்று பிரைடன் காஸ் பந்து வீச்சாளர், அவரும் ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அரைச்சதமெல்லாம் பூர்த்தி செய்திருக்கின்றார். எனவே அவரிடமிருந்து சில வேளைகளில் ஓட்டங்களை எதிர்பார்க்கலாம். நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 650 ஓட்டங்களை நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இனி 600 என்பது ஒரு இலக்கு. அதற்கு மேல் கிடைப்பதெல்லாம் போனஸ் என்பது போல் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நேற்றைய தினம் இந்தியா 400 வரையில் போகலாம். ஆனால் 350 தாண்டும் என்று நாங்கள் சொன்ன வேளையில் அதே போன்று பின்வரிசை வீரர்கள் வந்தது போனதுமாக ஆட்டமிழந்தார்கள். 600 நெருங்கும் போது இந்த இன்னிங்ஸ் என்ன ஆகும்? இந்தியாவை விட கிட்டத்தட்ட
250 ஓட்டங்கள் முன்னிலை இருக்கு. பெரிய அளவான ஒரு இடைவெளி இருக்கும். இன்றைய தினம் மதிய போசன இடைவேளை வரை இங்கிலாந்து துடுப்படுத்த ஆடுகின்றது என்று வைத்தால் 60 ஓவர்கள் அதன் பின்னர் காணப்படும். எனவே அந்த 60 ஓவர்களில் முதல் இந்தியா விக்கெட்டுகளை இழக்காமலோ அல்லது விக்கெட்டுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாளைய தினம் இறுதி நாளில் 90 தொடக்கம் 100 ஓவர்கள் 90 ஓவர்கள் என்றே வைத்துக் கொள்வோமே, 150 ஓவர்களை குறைந்தது இந்திய அணி எதிர்கொள்ள வேண்டும். இங்கிலாந்தில் 150 ஓவர்களை எதிர்கொள்வது என்பது விளையாட்டான விடயம் அல்ல. அதுவும் 3வது இன்னிங்ஸில் சாத்தியமே இல்லாத விடயம். எனவே இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற முடியாது, இனிமேல் வெற்றி பெற முடியாது, வாய்ப்பே இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. இனி இன்னும் 2 நாட்களில் கிட்டத்தட்ட 600 ஓட்டங்களை தாண்டினாலும் அதற்கு 2 நாள் துடுப்படுத்த ஆட வேண்டும். பின்னர் இங்கிலாந்து அணியை மீண்டும் ஆட்டமிழக்க செய்வதற்கு இன்னும் 1 நாள் தேவை. இது சாத்தியமற்ற. எனவே இந்தியாவுக்கு இந்த போட்டியில் வெற்றி என்பது இல்லை. இங்கிலாந்து பக்கமாக வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. வெற்றி வாய்ப்பு அதிகமா இல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. இனி இந்தியா போராட வேண்டும். நான் சொன்னது போன்று குறைந்தது ஒரு 150 ஓவர்களை துடுப்படுத்த ஆட வேண்டும். நின்று படுத்து கிடந்து துடுப்படுத்த ஆட வேண்டும். வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஒரு 10%, 5% அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லலாமே தவிர இங்கிலாந்து இப்பொழுது பந்து வீசுகின்ற விதம், அடுத்தது இந்தியா கொஞ்சம் இந்த போட்டியில் மென்டலி அவுட் ஆகினது போல் தென்படுகின்றது அவருடைய உபாதைகள். ஆமா, அதோட அடுத்து வரப்போற, அதாவது நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். பும்ரா பத்தி பேசியிருந்தோம். பும்ராவுடைய பந்து வீச்சுல அதிகளவான ஓட்ட இந்த இன்னிங்ஸ்ல பெறப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய கிரிக்கெட்டினுடைய சாதனையில 100 ஓட்டங்களை ஒரு இன்னிங்ஸ்ல பெற்றுக் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய நாள்ல கொடுப்பாரு. 5 ஓட்டங்கள்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 95 இருக்கு. இந்த 5 ஓட்டங்கள்ல ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 99 ஓட்டங்களை ஒரு இன்னிங்ஸ்ல கொடுத்ததுதான் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையா இருந்தது. 100 ஓட்டங்களை கொடுத்ததில்லை. இந்த இன்னிங்ஸ்ல 100 ஓட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. செஞ்சரி அடிச்சுட்டா நானும். அந்த அளவுக்கு இந்திய அணியினுடைய பந்து வீச்சுக்கு விலாசு தள்ளி இருக்காங்க. என்னன்னா உண்மையில் தடுமாறி போயிருக்கின்றது இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள். அதே போன்று சந்துரு, நேற்று நான் சொன்னதுதான் இன்றும் சொல்கின்றேன், சுப்மன் கில்லின் பந்துவீச்சு மாற்றம் மிக மோசம். ரவீந்திர ஜடேஜாவின் பந்துவீச்சில் நேற்றைய தினமும் கூட விக்கெட்டுகள் விழுந்தது. பின்னர் வாஷிங்டன் சுந்தரின் பந்துவீச்சை வழங்கவில்லை. பந்துவீச்சில் 2 விக்கெட்டுகள். எனவே சுழல் பந்து வீச்சாளர்கள் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள். வேக பந்து வீச்சாளர்கள் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதன் பின்னரும் கூட இன்னமும் வாஷிங்டன் சுந்தர் 19 ஓவர்களை தான் வீசினபடி காணப்படுகின்றார். எனவே அவருக்கு பந்து வீச்சுக்கள் வழங்கப்பட்டது இன்னும் காணாமல் இருக்கின்றதோ, அல்லது அதே போன்று நேர்முக வர்ணனையாளர்களாலும் சொல்லப்பட்டது சர்துல் தாகூரின் பந்து வீச்சை ஒரு கட்டத்தில் பாவித்த போது அவரை பாவிக்கவே இல்லை. 6 ஓவர்கள் பந்து வீசியதன்படி அப்படியே காணப்பட்டார். கிட்டத்தட்ட 60 ஓவர்கள் 70 ஓவர்கள் அளவில் செல்லும் போதுதான் மீண்டும் அவர் அழைக்கப்பட்டார். மீண்டும் 2வது புதிய பந்து வீச்சு எடுக்கப்பட்ட வேளையில் அவரை பாவித்திருக்கலாம். இருக்கலாம். சில நேரங்களில் சொல்வார்கள் சில தலைவர்கள் பந்து வீச்சை மறந்து விடுவார்கள் என்று. ஆனால் இது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சாத்தியம் இருந்தது. இப்பொழுதுதான் அனலைஸ்ட், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், கோச்சஸ், போலிங் அடிக்கடி இவங்க வேற போயிட்டு வருவாங்க. அப்படியான விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப மறந்தாலும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அது ஏன் நடந்தது, என்ன விஷயங்கள் என்பதை சரியான முறையில் எங்களுக்கு தெரியவில்லை. சில வேளைகளில் அது பின்னர் வெளியே வந்தால் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு இன்றைய தினத்திற்குள் அடி விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்க. 60 ஓவர்களை எனக்கு இந்திய அணி இப்பொழுது இருக்கின்ற நிலையில் எதிர்கொள்ளுமா என்கின்றதே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. சில வேளைகளில் இனி இங்கிலாந்து இன்னும் இன்றைய தினம் அதிகமாக ஓட்டங்களை பெற்று 600க்கு மேல் ஓட்டங்களை பெற்றால் நாளைய தினம் மதியம் வரை மிஞ்சி போனால் இந்த போட்டி போகலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு மாதிரி காணும் ராசா. இப்ப சச்சின் சொல்லியிருந்தார் 3 கொண்டு இந்தியா வெல்லும் என்று. ஆனா முடிச்சு சம்பவத்தை செய்து மெட்ட பக்கத்து முடிவை கொடுத்தாலும் அவரை மாறி சொல்லிருப்பாரு. இங்கிலாந்து சொல்றா இந்தியா பக்கம் சொல்லி மாறி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிக்கிறோம். அப்படி நீங்க பார்க்கும்போது இன்றைய தினம் போட்டி சில வேளைகளில் ஆரம்பித்திருந்தாலும் பரவாயில்லை. ஆரம்பித்த வேளையில் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றோம். அநேகமாக இந்த போட்டியில் நாங்கள் 3 தினங்களாக சொல்லி வருகின்ற விடயங்கள் நடக்கின்றன, நிறைய நடந்திருக்கு. எனவே சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் திரும்ப இந்த வீடியோ பண்ணணும். எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. நடந்திருக்கா, சரியா இருக்கா சொல்றோமா, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கிளுகிளு போட்டு வரும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களை செய்யலாம். நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.